and Scienceல first subject applied mechanics. நம்ம ஏற்கனவே அது கம்ப்ளீட் பண்ணியாச்சு, வீடியோஸ் இருக்கு, சேனல்ல போய் பாருங்க. ஸோ இது வந்து செகண்ட் சப்ஜெக்ட். செகண்ட் என்ன இருக்கு? தெர்மோடைனமிக்ஸ் இருக்கு. ஸோ தெர்மோடைனமிக்ஸ் தான் நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ தெர்மோடைனமிக்ஸ்னா என்ன அப்படின்னா, இது வந்து ரெண்டு கிரீக் வேர்ட்னால மேட் ஆயிருக்கு. ஒன்று வந்து தெர்மா, இன்னொன்று வந்து டைனமிக்ஸ். ஸோ தெர்மானா என்னன்னா ஹீட், டைனமிக்ஸ்னா ஃபோர்ஸ் அல்லது பவர். ஸோ நம்ம ஹீட் எனர்ஜியை வந்து எப்படி யூஸ்ஃபுல் எனர்ஜி, அதாவது பவர் ஆக்கலாம், இல்லை பவரை எப்படி ஹீட்டாக கன்வெர்ட் பண்ணுறது, இந்த இன்ட்ராக்ஷனுக்கு பேர் தான் வந்து தெர்மோடைனமிக்ஸ். சரியா? இதை பற்றி நம்ம படிக்கிறது தான் தெர்மோடைனமிக்ஸ். அதாவது இன்ட்ராக்ஷன், எனர்ஜி இன்ட்ராக்ஷன் பிட்வீன் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங். Between system and surrounding. ஒரு சிஸ்டம்க்கும் சரௌண்டிங்க்கும் இருக்கிற எனர்ஜி இன்ட்ராக்ஷன்ஸ் பற்றி படிக்கிறது தெர்மோடைனமிக்ஸ். இப்போ சிஸ்டம்னா என்ன, சரௌண்டிங்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம எதை பற்றி ஸ்டடி பண்ண போகிறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேஸ் அல்லது லிக்யூடோ எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி நம்ம எதோட ப்ராப்பர்ட்டிஸை நம்ம ஸ்டடி பண்ண போகிறோமோ அது வந்து சிஸ்டம். சரியா? இந்த சிஸ்டம் தவிர அதை சுற்றி இருக்க எல்லாமே, இந்த ஹோல் யூனிவர்ஸே வந்து அதோட சரௌண்டிங். பட் நம்ம வந்து எப்போவுமே இமீடியட் சரௌண்டிங்கை மட்டும்தான் எடுத்துப்போம். இது வந்து என்னன்னா பவுண்டரி. இந்த சிஸ்டமையும் சரௌண்டிங்கும் செப்பரேட் பண்ணுறதுக்கு பேர் தான் பவுண்டரி. அதாவது என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சுட வைக்கிறீங்க. சரியா? இப்போ இந்த தண்ணியோட டெம்பரேச்சர் எவ்வளோ மாறுது, அதோட வால்யூம் எப்படி சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த வாட்டரை பற்றி நீங்கள் படிக்க போகிறீங்க, இதோட ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் ஸ்டடி பண்ண போகிறீங்கன்னா இதுதான் வந்து சிஸ்டம். சரியா? இந்த சிஸ்டம் தவிர அது சுற்றி இருக்க எல்லாமே சரௌண்டிங். ஸோ இது வந்து சரௌண்டிங். இந்த சிஸ்டமையும் சரௌண்டிங்கையும் எது செப்பரேட் பண்ணுதோ அதுதான் பவுண்டரி. சரியா? இதுதான் பவுண்டரி. இப்போ நம்ம கேஸில் எது, பாத்திரம் தான் பவுண்டரி. ஸோ பாத்திரத்தில் தண்ணி சுட வைக்கிறீங்க, அந்த தண்ணியோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ அது வந்து சிஸ்டம். அதை சுற்றி இருக்க எல்லாமே சரௌண்டிங். அந்த சிஸ்டமையும் சரௌண்டிங்கும் செப்பரேட் பண்ணுற அந்த பாத்திரம் வந்து பவுண்டரி. இது வந்து நம்ம இன்ஜினியரிங்கில் எப்படி சொல்லலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்டன் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா, ஒரு சிலிண்டர் இருக்குது, சிலிண்டரில் இங்கே பிஸ்டன் இருக்குது. சரியா? பிஸ்டன் இருக்குது. ஸோ இப்போ இதில் இருக்கிற ஃபியூவல் பர்ன் ஆகுதுன்னா, இந்த ஃபியூவலோட ப்ராப்பர்ட்டிஸை பற்றி நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா இதுதான் சிஸ்டம். சரியா? இது வந்து சிஸ்டம். இது ஹோல் வந்து சிஸ்டம். இதை சுற்றி இருக்க எல்லாமே வந்து சரௌண்டிங். இப்போ இந்த சிஸ்டமையும் சரௌண்டிங்கையும் பிரிக்குது இல்லையா இந்த வால், இந்த சிலிண்டர் வால் தான் வந்து இந்த வால். சரியா? இதுதான் இந்த வால் தான் வந்து நம்மளுக்கு பவுண்டரி. இதுதான் நம்மளோட பவுண்டரி. சரியா? இப்போ இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சிஸ்டமோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதோட ஸ்டேட் என்னவா இருக்கு, லிக்விடா இருக்கா, கேஸா இருக்கா, அந்த மாதிரி அதோட ஸ்டேட்டை பற்றி படிக்கிறது, ப்ளஸ் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் தெர்மோடைனமிக்ஸ். சரியா? நான் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் போகலாம். ஸோ இதுதான் சிஸ்டம்னா என்ன. சிஸ்டம் இஸ் a finite quantity of matter or a prescribed region of space. சரியா? ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் நம்ம எதை பற்றி இப்போ ஸ்டடி பண்ண போகிறோமோ அது வந்து சிஸ்டம். இப்போ பவுண்டரினா என்ன? த ஆக்சுவல் ஆர் ஹைப்போதட்டிக்கல் என்வலப் என்க்ளோசிங் த சிஸ்டம். சிஸ்டமை சுற்றி இருக்கிற ஆக்சுவல் அல்லது ஹைப்போதட்டிக்கல், அதாவது பவுண்டரி வந்து ரியலாகவும் இருக்கலாம், இல்லை இமேஜினரியாகவும் இருக்கலாம். பவுண்டரி கேன் பி ரியல் ஆர் இமேஜினரி. சரியா? இப்போ ரியல் பவுண்டரினா, இப்போ ஒரு சிலிண்டர் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அந்த சிலிண்டரோட வால் வந்து ரியல் இல்லையா, இது ரியலாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இதே இமேஜினரினா நம்ம இமேஜினரியாக ஒரு பவுண்டரி, இதுதான் பவுண்டரி அப்படின்னு நினச்சி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பவுண்டரி கேன் பி ரியல் ஆர் இமேஜினரி. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சிஸ்டம் வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ் சிஸ்டம் அண்ட் ஐசோலேட்டட் சிஸ்டம். சிஸ்டமே நம்ம மூணாக பிரிக்கிறோம். ஒன்று ஓப்பன் சிஸ்டம், இன்னொன்று க்ளோஸ் சிஸ்டம், தேர்ட் வந்து ஐசோலேட்டட் சிஸ்டம். இப்போ ஒன்று என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஓப்பன் சிஸ்டம்னா என்னன்னா, ஓப்பன் சிஸ்டமில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஓப்பன் சிஸ்டம்னா, இதில் வந்து எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் இருக்கும்.
சரியா? எனர்ஜி வந்து நம்ம ஹீட்டா ஏதோ ஒன்று அப்ளை பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு பாய்லர்ல வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஹீட் அப்ளை பண்றோம். சரியா? ஸோ ஹீட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அதே மாதிரி ஒர்க்கும் நடக்கும் உள்ள. ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் இருக்கும், ஒர்க் ட்ரான்ஸ்ஃபரும் இருக்கும். அதாவது எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும் ப்ளஸ் மாஸும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதாவது இப்போ இங்கே ஒரு இன்லெட் வால்வ் இருக்கு, இங்கே ஒரு அவுட்லெட் வால்வ் இருக்குன்னா, ஸோ இங்கேருந்து வாட்டர் ஃப்ளோ ஆகுது ப்ளஸ் இங்கேருந்து வாட்டர் வந்து நம்மளுக்கு ஸ்டீமோ இல்லை வாட்டரோ வெளியே வருது அப்படிங்கும்போது மாஸ் ட்ரான்ஸ்ஃபரும் இருக்கும். ஸோ ஒர்க்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், எனர்ஜியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ப்ளஸ் மாஸும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த மாதிரி ரெண்டுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அது ஓப்பன் சிஸ்டம். ஸோ ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும் ப்ளஸ் மாஸும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதே க்ளோஸ் சிஸ்டம்னா என்னன்னா, க்ளோஸ் சிஸ்டம்ன்றது அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலிண்டர் பிஸ்டன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து இன்லெட் அவுட்லெட் வால்வே கிடையாது. ஸோ என்ன ஆகும், எனர்ஜி மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஹீட்டோ என்னமோ அந்த ஹீட் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒர்க் நடக்குதுன்னா ஸோ எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். எனர்ஜி வந்து இன் அவுட் எனர்ஜி இருக்கும். பட் மாஸ் வந்து இதுக்கு வந்து இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இன்லெட் பைப்பும் இல்லை, இதுவும் இல்லை இல்லையா, இது கிடையாது. ஸோ அப்படிங்கும்போது இங்கே மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆக வாய்ப்பே இல்லை. ஸோ இது வந்து ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் சிஸ்டம்க்கு ஃப்ளாஸ்க். சரியா? ஃப்ளாஸ்க் வந்து நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஃப்ளாஸ்கில் என்ன நடக்கும், எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளாஸ்கில் வந்து சூடாக ஒரு 60 டிகிரி ஒரு குறிப்பிட்ட அளவில் தண்ணி கொதிக்க வச்சு நீங்கள் அது உள்ளே ஊற்றி வைக்கிறீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த ஹீட் எல்லாம் வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்பேட் ஆகி இதோட டெம்பரேச்சர் வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சராக கன்வெர்ட் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ இங்கே வந்து எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது பட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர்ன்றது கிடையாது. இதுதான் வந்து க்ளோஸ்டு சிஸ்டம் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஐசோலேட்டட் சிஸ்டம்னா எதுவுமே நடக்காது. ஒர்க்கும் ட்ரான்ஸ்ஃபர், எனர்ஜியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது ப்ளஸ் மாஸும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அதாவது அதே ஃப்ளாஸ்க் வந்து இப்போ நீங்கள் ஐடியல் ஃப்ளாஸ்க்குன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணியை நீங்கள் ஊற்றி வச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ டிகிரி செல்சியஸில் ஊற்றி வைக்கிறீங்களோ அது வந்து ஃபுல்லாக மெயின்டைன் ஆகும், கொஞ்சம் கூட ஹீட் வந்து வெளியே டிசிபேட்டே ஆகாது. அப்படியே ஒரு ஐடியல் ஃப்ளாஸ்க்கு நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா அது வந்து நம்ம ஐசோலேட்டட் சிஸ்டம்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அங்கே வந்து எனர்ஜியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது ப்ளஸ் மாஸும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ இப்போ நம்ம ஓப்பன் சிஸ்டம்மை வந்து ஃப்ளோ சிஸ்டம் அல்லது கண்ட்ரோல் வால்யூம் சிஸ்டம்னு சொல்லலாம். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ப்ளஸ் எனர்ஜியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. பட் இதோட வால்யூம் வந்து நம்ம கண்ட்ரோல்டாக எடுத்துக்கிறோம். அதாவது இந்த வால்யூம் வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸ்டாக எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ ஓப்பன் சிஸ்டம் வந்து நம்ம கண்ட்ரோல் வால்யூம் சிஸ்டம்னு சொல்லலாம். அதுமாதிரி ஃப்ளோ சிஸ்டம், ஏன்னா இங்கே வந்து மாஸ் வந்து ஃப்ளோ இன் ஆகுது ப்ளஸ் அதே மாதிரி வெளியவும் மாஸ் போகுது இல்லையா? ஸோ இது வந்து ஃப்ளோன்னு இருக்குது, அதனால இது வந்து ஃப்ளோ சிஸ்டம் அல்லது கண்ட்ரோல் வால்யூம் சிஸ்டம்னு சொல்லலாம். க்ளோஸ்ட் சிஸ்டம் வந்து நம்ம நான் ஃப்ளோ சிஸ்டம். இங்கே வந்து எனர்ஜி மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ இது நான் ஃப்ளோ சிஸ்டம் அல்லது ஃபிக்ஸ்டு மாஸ் சிஸ்டம்னு சொல்லலாம். ஸோ மாஸ் வந்து ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும், அதனால இது ஃபிக்ஸ்டு மாஸ் சிஸ்டம்னு சொல்லலாம். ஐசோலேட்டட்ன்றது பர்ஃபெக்ட்லி இன்சுலேட்டட் சிஸ்டம். ஸோ அங்கே மாஸ் ட்ரான்ஸ்ஃபரும் இருக்காது, எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபரும் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் வந்து சிஸ்டமோட ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ நம்ம சிஸ்டம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆன் த பேசிஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று மெஷரபிள் ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று வந்து நான் மெஷரபிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ மெஷரபிள் ப்ராப்பர்ட்டினா என்னென்னா, எதெல்லாம் நம்ம மெஷர் பண்ண முடியுமோ, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நம்ம எதெல்லாம் மெஷர் பண்ண முடியுமோ அதெல்லாம் மெஷரபிள் ப்ராப்பர்ட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர், நீங்கள் தெர்மோமீட்டரோ இல்லை வந்து ரூம் டெம்பரேச்சரை மெஷர் பண்ணலாம், இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது இல்லையா? அதேமாதிரி ப்ரெஷரையும் நம்ம மெஷர் பண்ணலாம், ஸ்ட்ரெயினையும் மெஷர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் மெஷர் பண்ண முடியுமோ அது மெஷரபிள் ப்ராப்பர்ட்டி. எதெல்லாம் மெஷர் பண்ண முடியாதோ அது வந்து நான் மெஷரபிள் ப்ராப்பர்ட்டி. எக்ஸாம்பிள் என்ட்ரோபி, இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஃபார்முலா வச்சு என்ட்ரோபி எவ்வளோ, என்தால்பி எவ்வளோ, ஸ்ட்ரெஸ் எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணலாமோ தவிர இதை மெஷர் பண்ணுறதுக்குன்னு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் நம்ம இல்லை. அதனால இது நான் மெஷரபிள் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் டிபெண்டன்சி ஆன் மாஸ். ஸோ மாஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கா இல்லை டிபெண்ட் பண்ணாமல் இருக்கான்றதை வச்சு நம்ம ரெண்டு ப்ராப்பர்ட்டியாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா மாஸ் இண்டிபெண்ட், எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா மாஸ் டிபெண்ட். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூம், நீங்கள் ஒரு ரூமோ இல்லை ஒரு கண்டெய்னரோ எடுத்துக்கிறீங்க, சரியா? இப்போ இந்த ரூமுக்கு வந்து ஒரு டெம்பரேச்சர் இருக்கும் ப்ளஸ் ஒரு மாஸ் இருக்கும், வால்யூம் இருக்கும், இல்லை பர்டிகுலர் ப்ரெஷர் இருக்கும், எல்லாமே இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ இந்த ரூம் வந்து நீங்கள் ரெண்டாக டிவைட் பண்ணுங்கள். ரெண்டாக டிவைட் பண்ணிங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட்டு செக்மெண்ட், இது வந்து செகண்ட் செக்மெண்ட், இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ இப்போ இது ரெண்டாக பிரிக்கும் போச்சுல எந்தெந்த ப்ராப்பர்ட்டிலாம் மாறாமல் இருக்குது, எந்தெந்த ப்ராப்பர்ட்டிலாம் மாறி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ நம்ம மாஸ் ஆக்சுவலாக ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கோம், சரியா? இது வந்து m/2 மாஸ், இது வந்து m/2 மாஸ்.
எதெல்லாம் மாஸ் இண்டிபெண்டோ அதெல்லாம் இந்த ரூம்லயும் சரி இங்கேயும் சரி சேமா இருக்கும். எதெல்லாம் மாஸ் டிபெண்டோ அது வந்து இங்க பாதியா பிரிஞ்சிருக்கும், இங்க பாதியா பிரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இந்த ரூம்ல வந்து முன்னாடி வந்து ஒரு 30 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ 30 டிகிரி செல்சியஸ் இருக்கு அப்படின்னா இந்த ரூமை நீங்க ரெண்டா பிரிச்சதுக்கு அப்புறம் அப்பயும் இங்க எவ்வளவுதான் இருக்கும்? 30 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். இங்க எவ்வளவுதான் இருக்கும்? இங்கேயும் 30 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். ஸோ டெம்பரேச்சர்ன்றது வந்து மாஸ் இண்டிபெண்ட் இல்லையா? இந்த ரூமை நீங்க ரெண்டா பிரிச்சாலும் டெம்பரேச்சர் ஒன்னா தான் இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, ஏன்னா மாஸ் வந்து இண்டிபெண்ட். அதே மாதிரி ப்ரெஷர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேயும் ஒரே ப்ரெஷர் தான் இருக்கும், இங்கேயும் அதே ப்ரெஷர் தான் இருக்கும். ப்ரெஷர் வந்து ரெண்டா டிவைட் ஆகாது. ஸோ ப்ரெஷரும் வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி இப்போ எதெல்லாம் மாஸ் டிபெண்டா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வால்யூம். ஃபார் எக்ஸாம்பிள், வால்யூம் வந்து முன்னாடி வியா இருந்துச்சுன்னா இப்போ வந்து என்ன ஆயிருக்கும்? வால்யூம் வந்து ரெண்டா டிவைட் ஆயிருக்கும், v/2. இங்க வந்து v/2 டிவைட் ஆயிருக்கும் இல்லையா? வால்யூம் நம்ம ரெண்டா பிரிஞ்சிருக்கு. ஸோ வால்யூம் வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி எனர்ஜியும் வந்து எனர்ஜியும் ரெண்டா டிவைட் ஆயிருக்கும். ஸோ அதுவும் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி கீழே வருது. அதே மாதிரி என்ட்ரோபி, இதெல்லாம் வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிக்கான எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் போலாம், தெர்மோடைனமிக் ஈக்லிபிரியம். ஈக்லிபிரியம்னா என்னன்னு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அப்ளைட் மெக்கானிக்ஸ்லேயே பார்த்தோம், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எப்போ ஈக்லிபிரியம்ல இருக்கும், அதில் ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் எல்லாமே ஜீரோவா இருக்கும்போது அது வந்து ஈக்லிபிரியம்ல இருக்கும் இல்லையா? ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் அல்லது இல்லை ஆக்ட் ஆகுற நெட் ஃபோர்ஸ் எப்போ ஜீரோவா இருக்கோ அப்போ வந்து அது ஈக்லிபிரியம்ல இருக்குன்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இப்போ தெர்மோடைனமிக்ல ஒரு சிஸ்டம் வந்து எப்போ வந்து ஈக்லிபிரியமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 3 ஈக்லிபிரியமை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதாவது தெர்மலும் ஈக்லிபிரியமா இருக்கணும், மெக்கானிக்கல் ஈக்லிபிரியம் சாட்டிஸ்ஃபை ஆகணும், கெமிக்கல் ஈக்லிபிரியம். இது 3 ஈக்லிபிரியம்ல இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம தெர்மோடைனமிக் ஈக்லிபிரியம்னு சொல்றோம். தெர்மல் ஈக்லிபிரியம்னா என்னன்னா, நம்ம பார்த்தோம் இல்லையா, சிஸ்டம் சரௌண்டிங், சிஸ்டம் இது வந்து சரௌண்டிங். ஸோ இது ரெண்டோட டெம்பரேச்சரும் சேமா இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பாத்திரத்துல நீங்க தண்ணி வைக்கிறீங்க, கொஞ்சம் சூடா வைக்கிறீங்கன்னா இப்போ சரௌண்டிங் வந்து ரூம் டெம்பரேச்சர், சரௌண்டிங்ல வந்து ரூம் டெம்பரேச்சர் இருக்கும். சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரூம் டெம்பரேச்சர் விட கொஞ்சம் அதிகமா இருக்குன்னா அப்போ என்ன ஆகும்? ஹீட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டிசிபேட், டெம்பரேச்சர் குறைஞ்சிட்டே வரும், ஹீட் டிசிபேட் ஆகிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் அப்புறம் இந்த சிஸ்டம்ல இருக்கிற தண்ணி என்ன ஆகும்? ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். அந்த மாதிரி எப்போ வந்து டெம்பரேச்சர் ஆஃப் சிஸ்டமும் சரௌண்டிங்கும் சேமா இருக்கோ அப்போ வந்து இது வந்து தெர்மலி ஈக்லிபிரியமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் ரூம் டெம்பரேச்சர் அட்டைன் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது சில்லுனோ இல்லை சூடாவோ ஆகாது இல்லையா? அது எப்படி ரூம் டெம்பரேச்சர்லேயே ஸ்டே ஆகிருக்கும். ஸோ அதுதான் தெர்மல் ஈக்லிபிரியம்னு சொல்றோம். நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் ஈக்லிபிரியம்னா இதில் ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸும் சரி, மொமெண்ட் அட் எனி பாயிண்ட் வந்து ஜீரோவாக இருக்கணும். இது நம்ம அப்ளைட் மெக்கானிக்ஸ்லேயே பார்த்தோம். ஸோ மெக்கானிக்கலி அது ஈக்லிபிரியமாக இருக்கணும். நெக்ஸ்ட் கெமிக்கல் ஈக்லிபிரியம்னா என்னன்னா, கெமிக்கல் ரியாக்ஷன் எதுவும் நடக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த சிஸ்டமில் வந்து ஏதோ ரியாக்ஷன் நடக்குது, ஃபியூவல் பேர்ன் ஆகுது, இல்லை அது ஏதோ ஒன்று நடக்குதுன்னா அங்கே எந்த கெமிக்கல் ரியாக்ஷனும் நடக்காமல் இருந்துச்சுன்னா அது கெமிக்கல் ஈக்லிபிரியமில் இருக்குன்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை, ஏதோ ரியாக்ஷன் நடக்குதுன்னா அப்படி ரியாக்ஷன் நடந்தாலும் ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் ரேட் ஆஃப் பேக்வர்ட் ரியாக்ஷனும் சேமாக இருக்கணும். கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம் இல்லையா, A+B இருந்து இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் C+D ஆகுதுன்னா திருப்பி இது வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸாக இருக்கணும். C+D வந்து A+Bயா மாறணும். அதே மாதிரி ரேட் ஆஃப் இது எந்த ரேட்டில் நடக்குதோ அதே ரேட்டில் இதுவும் நடக்கணும். ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஷுட் பி ஈக்குவல் டு ரேட் ஆஃப் பேக்வர்ட் ரியாக்ஷன். இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம கெமிக்கல் ஈக்லிபிரியம்ல இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ இது 3 இருந்தால் தான் அது வந்து நம்ம தெர்மோடைனமிக் ஈக்லிபிரியம்னு சொல்கிறோம். ஸோ ப்ராசஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் மாறுது இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒன்று சிஸ்டமில் வந்து ஏதோ ஒரு ரியாக்ஷன் நடக்குது, அது வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த ப்ராசஸ் பற்றி தான் அது வந்து 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று ரிவர்சிபிள் ப்ராசஸ், இன்னொன்று செகண்ட் வந்து இரிவர்சிபிள் ப்ராசஸ், தேர்ட் வந்து குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ். ரிவர்சிபிள் ப்ராசஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் வந்து இப்போ அந்த சிஸ்டம் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரெஷர், ஒரு பர்டிகுலர் வால்யூம் P1 V1ல இருக்கு அப்படின்னா அங்கே ஏதோ ஒன்று நடந்து அது வந்து P2 V2வா மாறுது. ஓகேவா? ஏதோ ஒரு ப்ராசஸ் நடக்குது நடுவில். ஸோ P1 V1 ப்ரெஷர் P1 வால்யூம் V1ஆ இருந்தது, இப்போ ப்ரெஷர் P2 வால்யூம் V2வா மாறிடுச்சு. ஸோ இப்போ இது நடக்க வந்து ஒரு பார்ட் ஃபாலோ பண்ணிருக்கு இல்லையா, அது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பிஸ்டன், ஒரு சிலிண்டர்
ஓகேவா? ஒரு சிலிண்டர், இது வந்து பிஸ்டன் வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸாக இருக்கணும். சரியா? இட் ஷுட் பி ஃப்ரிக்ஷன்லெஸ். ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ் சிலிண்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பிஸ்டன் என்ன ஆகும், இப்போ இங்கே ஏதோ ஒர்க் நடக்குது, இந்த ஒர்க் வந்து இந்த பிஸ்டனை வந்து இப்படி புஷ் பண்ணுதுன்னா பிஸ்டன் மூவ் ஆகும் இல்லையா? ஸோ இது ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா இந்த பிஸ்டன் எப்படி மூவ் ஆகும், கண்டினியூஸாக மூவ் ஆகும், எங்கேயுமே ஸ்ட்ரக்கெல்லாம் ஆகாது, அப்படியே கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட் போகிறது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா அது வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸ். அதே மாதிரி பாத் ஃபாலோட் பை ஃபார்வர்ட் ப்ராசஸ் இஸ் சேம் அஸ் பாத் ஃபாலோட் பை ரிவர்ஸ் ப்ராசஸ். அதாவது இந்த ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட் போகிறதுக்கு அது வந்து இந்த பாத்தை ஃபாலோ பண்ணியிருக்கு, அதாவது இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு இந்த பாத்தை ஃபாலோ பண்ணியிருக்கு இல்லையா? ஸோ இந்த பாத்தை ஃபாலோ பண்ணியிருக்குன்னா திருப்பி இந்த பொசிஷன்லேருந்து இங்கே வர்றதுக்கு அதே சேம் பாத்தை அது ஃபாலோ பண்ணணும். சரியா? இங்கே 1லேருந்து 2 வரை இந்த பாத் ஃபாலோ ஆயிடுச்சுன்னா 2லேருந்து 1 போகும், அதே பாத்தை ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட், நோ சேஞ்ச் இன் யூனிவர்ஸ். இந்த ப்ராசஸ் நடக்கிறதுனால இதை சுற்றி இருக்க சரௌண்டிங்கில் வந்து எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல் இருந்துக்கணும். அதே மாதிரி ஃப்ரிக்ஷன்லெஸ் ப்ராசஸ். ஃப்ரிக்ஷன் இருந்தால் வந்து கண்டிப்பாக அங்கே ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்கும். ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா இந்த பாத் ஃபாலோ பண்ணுறது வந்து சேமாக இருக்கும். ஸோ இந்த 4 கண்டிஷன் இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம ரிவர்சிபிள் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்னா என்னென்னா நாட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். சரியா? ஃபங்க்ஷன் வந்து நாட் கண்டினியூஸ். அதாவது இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்லேருந்து செகண்ட் ஸ்டேட் போகிறதுக்கு அது நிறைய ஸ்டேட், நடுவில் நிறைய ஸ்டேட் இருக்கும் இல்லையா? அதாவது இப்போ இங்கேருந்து இங்கே போகுதுன்னா டக்குன்னு அப்படி இங்கேருந்து இங்கே ஜம்ப்லாம் ஆகாது இல்லையா? ஸோ இது வந்து ஒரு பாத்தை ஃபாலோ பண்ணி தான் போகும். அதுக்கு நடுவில் நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கும். இது வந்து இப்போ இந்த சிலிண்டர் வந்து ஃப்ரிக்ஷனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஸ்மூத்தாக ஃப்ளோ ஆகாது. அப்போ அந்த ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால அது ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்காது. அந்த 1க்கும் 2க்கும் நடுவுலேயே நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கும். thousands ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்குன்னா அந்த ஸ்டேட் எல்லாமே கண்டினியூஸாக இருக்காது. அதேமாதிரி பாத் ஃபாலோட் பை ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அதாவது ஃபார்வர்ட் ப்ராசஸ்க்கு அது இந்த பாத்தை ஃபாலோ பண்ணுச்சுன்னா ரிவர்ஸ் ப்ராசஸ்க்கு வேற ஒரு பாத்தை ஃபாலோ பண்ணும். எஃபெக்ட் ஆன் யூனிவர்ஸ். கண்டிப்பாக யூனிவர்ஸில் அதனால இந்த ப்ராசஸ்னால ஏதோ ஒரு எஃபெக்ட் இருக்கும். சரி, இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த ப்ராசஸ் வந்து இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ்னா ஆல்மோஸ்ட் பட் நாட் ஆல் ஸ்டேட்ஸ் ஆர் இன் தெர்மல் ஈக்லிபிரியம். அதே மாதிரி இங்கே வந்து இது வந்து தெர்மல் ஈக்லிபிரியம். இந்த ஒவ்வொரு ஸ்டேட்டும் இருக்கு இல்லையா, நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னு சொன்னோம். ஸோ இதில் இருக்க நடுவில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்டுமே தெர்மலி ஈக்லிபிரியமாக இருக்கும். நம்ம தெர்மல் ஈக்லிபிரியம்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா, 3 ஈக்லிபிரியமும் சேர்ந்து இருக்கணும். ஸோ எல்லா ஸ்டேட்லையுமே இது தெர்மல் ஈக்லிபிரியம் ஃபாலோ பண்ணும். இதே இர்ரிவர்சிபிள் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ ஒரு ஸ்டேட்டில் தெர்மல் ஈக்லிபிரியமாக இருக்கும், நெக்ஸ்ட் ஸ்டேட்டில் அது இல்லாமல் கூட இருக்கும். ஸோ அது வந்து இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். குவாசி ஸ்டாட்டிக்கில் என்னென்னா, அதாவது இப்போ இந்த ஸ்டேட்டுக்கும் நடுவில் ஒரு 1000 ஸ்டேட்ஸ் நடுவில் இருக்குன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்டேட்ஸ் இருக்குன்னா அதில் ஒரு 990 ஸ்டேட்ஸ் கிட்ட வந்து தெர்மல் ஈக்லிபிரியமாக இருக்கும். பேலன்ஸ் 10 ஸ்டேட்ஸ் வந்து நாட் தெர்மலி ஈக்லிபிரியமாக இருக்கும். இது என்னன்னா வெரி ஸ்லோ ப்ராசஸ். இது ரெண்டுமே வந்து ஃபாஸ்ட் ப்ராசஸ். இது ரொம்ப ஃபாஸ்ட், இதுவும் ஃபாஸ்ட் ப்ராசஸ் தான். இது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் இந்த ப்ராசஸ். சரியா? அதாவது குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ். ஸோ நம்ம ஏன் குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ்க்கு போகணும்னா, ரிவர்சிபிள் ப்ராசஸ்ன்றது ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாட் பாசிபிள். ஏன்னா இது ஃப்ரிக்ஷன்லெஸ் ப்ராசஸ். ஐடியல் கண்டிஷன் எப்பவுமே நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. எந்த ஒரு பொருளுமே ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்ன்றது நாட் டிசைரபிள் மச். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ், இது வந்து ரிவர்சிபிளுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இல்லையா, ஏன்னா எல்லா ஸ்டேட்ஸ்மே ஆல்மோஸ்ட் பட் நாட் ஆல் எல்லாமே தெர்மல் ஈக்லிபிரியமாக இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ், அது மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட் போகலாம். பாத் ஃபங்க்ஷன் வெர்சஸ் பாயிண்ட் ஃபங்க்ஷன். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது நம்ம பின்னாடி யூஸ் பண்ணுவோம். ஸோ பாயிண்ட் ஃபங்க்ஷன்னா என்னென்னா பாத் இண்டிபெண்ட். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா, இப்போ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட் 1 வச்சுக்கிட்டிங்கன்னா செகண்ட் ஸ்டேட் 2 அப்படின்னா, இப்போ நீங்கள் இங்கேருந்து இங்கே போகிறீங்க, அதே மாதிரி 2க்கு இங்கேருந்து இங்கே வரீங்கன்னா பாத் இண்டிபெண்ட்னா இது வந்து பாத்தை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காது. நீங்கள் எந்த பாத்தில் போனாலும் ஃபங்க்ஷன் வந்து சேமாக தான் இருக்கும். இது பாயிண்டில் டிஃபைன் பண்ணுங்கள். ஸோ பாயிண்ட் ஃபங்க்ஷன். பாத் ஃபங்க்ஷன்னா பாத் டிபெண்ட். இது எந்த பாத்தில் போகுதோ அந்த பாத்தை டிபெண்ட் பண்ணி தான் இது ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ அது வந்து பாத் டிபெண்ட். பாயிண்ட் ஃபங்க்ஷன் எல்லாமே எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ நீங்கள் மேக்ஸில் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் படிச்சிருந்தா இப்போ கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் என்னென்னா எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியேஷன் அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கும், இது வந்து நான் எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியபிள். சரியா? இது வந்து எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியபிள் கிடையாது பாத் ஃபங்க்ஷன்.
ஸோ அப்படின்னா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் z is a function of x and y அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்லை எக்ஸும் ஒய்யும் வந்து இண்டிபெண்டன்ட் ஃபங்க்ஷன், zன்றது வந்து என்னது டிபெண்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ dz நம்ம என்ன எழுதலாம், dou z by dou x with y constant into dx plus dou z by dou y into with x constant into dy. சரியா? இப்போ இதுல என்னன்னா, இப்போ இந்த dz வந்து நம்ம இந்த ஃபார்ம்ல எழுதலாம், m into dx plus n into dy. அதாவது இது வந்து m, இது வந்து n ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா சரியா? இப்போ இதுல வந்து இது வந்து m, இது வந்து n. அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க dou m by dou y with x கான்ஸ்டன்ட்டும் இது வந்து n, இது வந்து n. சரியா? ஸோ m நீங்க வித் ரெஸ்பெக்ட் டு y டிஃபரன்ஷியேட் பண்ணி வித் x கான்ஸ்டன்ட்டும் n வந்து x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணி y கான்ஸ்டன்ட்டா வச்சுக்கிட்டீங்கன்னா இது ரெண்டு ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது வந்து எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியபிள் ஈக்குவேஷன் சொல்லுவோம். அப்போ அது வந்து பாயிண்ட் ஃபங்க்ஷன். இதே dou m by dou y with x constant not equal to dou n by dou x with y constant இருந்துச்சுன்னா அது வந்து நான் எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியபிள் ஈக்குவேஷன். அப்போ வந்து நம்ம அதை பாத் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ இதுதான் பேசிக்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வந்து லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பற்றி நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். நன்றி.